எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஜனவரி 2024 மற்றும் 3 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது கேள்வி, திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் புதிய முனையம் அமைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 1200 கோடி. அடுத்து, 2023 சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்பட்ட பெரிய அளவிலான விமான நிலையங்களின் சர்வதேச தரவரிசை பட்டியலில் 2வது இடம் பிடித்த விமான நிலையம் எது? இந்தியாவின் ஹைதராபாத் ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம். அடுத்து, 4வது கேள்வி, 2023 சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்பட்ட நடுத்தர விமான நிலையங்களின் சர்வதேச தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த விமான நிலையம் எது? ஒசாகா சர்வதேச விமான நிலையம், ஜப்பான். அது மட்டும் இல்லாமல் மேலும் பல தகவல்கள், அதாவது சரியான நேரத்தில் இயங்கும் விமான நிறுவனமாக தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் ஏவியன்கா ஏர்லைன்ஸ் உள்ளது. குறைந்த கட்டணம் கொண்ட விமான நிறுவனங்களின் தென்னாப்பிரிக்காவின் சஃபயர் 92.36% முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் ஒரே இந்தி நிறுவனமாக இண்டிகோ 82.12% 8ஆம் இடத்தில் உள்ளது. அதே மாதிரி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து விமான நிறுவனங்களை தொடர்ந்து 4வது இடத்தில் இண்டிகோ உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, 5வது கேள்வி, எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் ரூபாய் 206 கோடி மதிப்பிலான 2வது பொது சரக்கு முனையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுவாமி சிலை பரிசளிக்கப்பட்டது. அடுத்து, 7வது கேள்வி, 2023 ஆண்டிற்கான டிசம்பர் மாத சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2023 ஆண்டிற்கான டிசம்பர் மாத சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1,64,882 கோடி ஜிஎஸ்டி வருவாய் டிசம்பர் மாதம் 2023. 8வது கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் புதிய நிர்வாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் புதிய நிர்வாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா. 2023 ஆண்டுக்கான MS சுவாமிநாதன் விருதினை பெற்றவர் யார்? PR கம்போஜ். PR கம்போஜ். அடுத்து, வானியல் ஆய்வுக்காக விண்ணில் செலுத்தப்பட்ட எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? PSLV C-58. எப்போது? 1 ஜனவரி 2024 விண்ணில் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, 11 சமீபத்தில், அதாவது 1 ஜனவரி 2024 வெளியிடப்பட்ட வைரமுத்துவின் நூல் எது? மகா கவிதை. மகா கவிதை. அடுத்து, 12வது கேள்வி,
இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? பாலைவன சூறாவளி, அதாவது ஆங்கிலத்தில் டெசர்ட் சைக்ளோன். அடுத்து, இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கின் 8வது தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? தாய்லாந்து. இந்தியாவின் தலைசிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்தில் இடம்பெற்றுள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை 35. ஒவ்வொரு ஆண்டும் உலக உள்முக சிந்தனை டே, அதாவது சிந்தனை தினம், வேர்ல்டு இன்ட்ரோவெர்ட் டே, அதாவது உள்முக சிந்தனை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 2. சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருதினை வென்றவர் யார்? சீதல் தேவி. சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருதினை வென்றவர் யார்? சீதல் தேவி. ஆப்ஷன் ஏ, சீதல் தேவி. சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை விருதினை வென்றவர் சீதல் தேவி. 47வது சென்னை புத்தக காட்சியை, அதாவது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அயோத்தியில் திறக்கப்பட உள்ள ராமர் கோவில் கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்வதற்கு மைசூரைச் சேர்ந்த அருண் யோகிராஜின் குழந்தை ராமர் சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2 ஜனவரி 2024 மற்றும் 3 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.